16ஆம் வசனம். இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்த எல்லாருக்கும் கர்த்தரை சோதரிகிறேன். கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பாராம். நான் வருவதற்கும் தேவன் எனக்கு பலன் தந்தார்கள். காலையில் சரீரம் அவ்வளவு பலவீனமாக இருக்கும். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் விட்ட போகிறேன். ஆனால் சரியாக 4 மணிக்கு தான் தேவ கிருபை பிடிக்கும்போது தேவ பலம் கிடைச்சதுனால வந்தேன். உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் பலன் தந்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தேவனுடைய வேலைக்கு நாம் கடந்து வரும்போது நாம் சரீரத்திலோ ஆவிக்கிறதையோ பலவீனம் வந்தாலும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். அந்த பலத்தில் தான் 1 மணி நேரம் சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கிறார். கர்த்தர் உதவி செய்தார். எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே எங்களுக்காக அதிகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் தேதி கேம்பில் பரிசுகளோடு பேசணும். கேம்பில் பேசுறது சாதாரண காரியம் இல்லை. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வசனம் 16. எனக்கு அவன் பிரியமான சொன்னால் சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை முன்குறித்தி எங்களை கிறிஸ்துவுக்குள் அழைத்திருக்கிறது. நீர் உண்மை உள்ளது. வார்த்தையை தியானிக்க அடியானுக்கு உதவி செய்யும். வார்த்தை கொண்டு உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். வார்த்தைக்குள் இருக்கும் ஆசீர்வாதம் ஆகிய ஆன்மா சரீரம் எல்லாவற்றிலும் கடந்து வந்ததா இயேசுவின் மூலம் சோதரத்தை கேட்கிறேன். போன வாரம் கிறிஸ்துவுக்குள் நம்ம பார்த்தோம்ல, நிறைய வசனம் சொன்னேன். எழுதி வச்சுங்களா? முதல்ல 1 தான் பார்த்தோம். ஷாதீன பிரமாணம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஷாதீனர். மாய்மாலம் பண்ண பேதுருவையே ஹிப்போக்ரைசிமா மாய்மாலத்தார். ஆண்டவர் பவுலை கொண்டு முகமாக அவருடைய மாய்மாலத்தை வெளிப்படுத்தி அது தவறு என்பதை ஆண்டவர் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டார். தேவனை குறித்து அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய வேலையில் தேவனுக்கு எடுத்த காரியங்களில் கவனமா இருக்கணும். ஆண்டவர் பேதுரையும் விட்டு வைக்கலைங்க. அப்ப நம்மளை விட்டு வைப்பாரா? தேவனுக்கு எடுத்த காரியத்தில் பயபக்தியோடு தேவனுக்கு உகந்தபடி வாழவும் ஊழியம் செய்யவும் கற்றுக்கொள்ளும். எல்லாரும் பரிபூர்ணர் என்று ஆண்டவர் அழைக்கிறது. அழைத்து பரிபூர்ணத்துக்கு நேராய் நடத்துகிறார். அதான் ஆண்டவுடைய தன்மை. சரி, போன வாரம் நிறைய வசனம். சரி, இந்த வாரம் எதை பேசுறேன்னா திரும்பவும் அதையே கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்ததுனால திரும்ப அதை பேச போறோம். முதல்ல என்ன புரிஞ்சோம்? எபேசியர் 1:3. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானம் பெற்றேன். கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தார்.
நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இதை அநேகர் உணர்வதே இல்லை. அவங்க ஆசீர்வாதம் போகிறான், ஆடிக்கார், BMW, உயர்ந்த வஸ்திரங்கள், ஆடம்பரம், உலக பிரகாரமான காரியங்களில் அதிக நாட்டம், அதிக கவனம். ஐயா, தெய்வமே இல்லைன்னு சொல்றவன் அனுபவிக்கிறான். நாத்திய அனுபவிக்கலையா? யோசித்து பார்க்க, நாத்தியன் நம்மளை விட நல்லா இருக்காங்க. நாத்திகர்கள் தெய்வம் இல்லை என்று சொல்ற உலக பிரகாரமானது. எல்லா நிலைமையிலையும் அவனும் உயர்ந்து சிறந்து திறமையோடு ஆழ்கை செய்து அவன் நல்லதான் இருக்கான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு ஆடிக்கார் வாங்கவும், BMW வாங்கவும், பிளைட் வாங்கவும், பங்களா வாங்கவும் அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு அவர் தேவையில்லை. தேவையா? ஏன்னா தெய்வமே இல்லைன்னு சொல்றவன் நல்லா இருக்காங்க. ஆனால் அதற்கும் அவர் தேவை. நீங்க தான் தேவையில்லைன்னு சொல்றீங்க, அதற்கும் அவர் தான் தேவைன்னு சொல்றது. ஏன் தேவை? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டார். புரியுதா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது, ரட்சிக்கப்படும் பொழுது, அவன் எந்த நிலைமைய ஆவிக்குரிய ரீதியில், சரீர பிரகாரமாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இருந்தானோ அவன் 50 வருஷம் கழிச்சு அப்படித்தான் இருப்பான்னு வேதம் சொல்லல. அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வளர அவனுடைய விசுவாசம் வளர்ந்துகிட்டே தான் போகும். அப்ப அவர்களுக்கும் நமக்கு என்னையா வித்தியாசம்? அவனும் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். அதே சமயம் நாமும் கிறிஸ்துவுக்காக கொடுத்த வேலை, படிப்பு, திறமை, இதனால நம்ம சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். அவன் கடவுளுக்கு கொடுக்கல, ஆனால் நாம் ஆண்டவரில் உள்ள அன்பினால் தேவனுக்கு கொடுக்கிறோம். கொடுக்கிறோமா? நம்ம இயன்றதை நாம் கொடுக்கிறோம். அப்ப என்ன வித்தியாசம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு விசுவாசிக்கும் தெய்வமே என்று சொல்ல கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் உள்ள பெரும் வித்தியாசம் என்ன? ஆண்டவர் முதல்ல நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பரம ஏழையாய் இருந்தாலும் சரி, முதல்ல அவனை எங்க கொண்டு போய் ஆசீர்வதிக்கார் தெரியுமா? அதைத்தான் இந்த வசனம் சொல்லி, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
முதலாவது ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதம். இதை நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு ஆள் பணம் கொடுத்து வாங்க பிரயாசப்பட்டார். உமக்கு இருக்கிற வரம் எனக்கும் வரணும் சொல்லி பணத்தை தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார். ஒரு யார் தெரியுமா? சீமோன்கிற மந்திரவாதியா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு ரொம்ப நல்ல பேதுரு சொல்றார். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக சபித்துட்ட. பணம் கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. பணம் கொடுத்து ரட்சிப்பை பெற முடியுமா சார்? அப்படி ஒரு நிலைமை இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆச்சு? விசுவாசிகள் அடிக்கடி சொல்றாங்க, பாஸ்டர் என் வீட்டுல மாமியார் ரட்சிக்கப்படணும், இல்ல எங்க அம்மா ரட்சிக்கப்படும். ரட்சிப்பை மட்டும் தேவன் தன் கையில் வைத்துக்கொண்டார். பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள், அபிஷேகம் பெறுகிறார். இந்த கிருபைகள், வரங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், குணமாக்கும் வல்லமை, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எல்லா வரங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு அவர் பரிசுத்த ஆவியினாலே கொடுத்திருக்கிறார். அவரவருக்கு பயந்து கொடுத்திருக்கிறார். ஆனா ரட்சிப்பை மட்டும் தன் கையில வைத்துக் கொண்டார். அவருக்கு தெரியும், இதை இவன் கையில கொடுத்த வியாபாரம் பார்த்துருவான். தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ரூபாய் வாங்குறாங்க தெரியுமா? இதே தமிழ்நாட்டுல முதல்ல 5000 ரூபாய் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, 10 வருஷத்துக்கு முன்னால 5000 ரூபாய் இருந்தது. இப்ப 15,000 கேள்விப்பட்டேன். இங்க போயிட்டு அப்போ ஒன்னாம் உட்கார வச்சு ஒரு பெரிய ஊழியர்கார் பேர் சொல்லக்கூடாது, பெரிய போயிட்டீங்கன்னா அங்க கேமரா எல்லாம் செட் ஆகி இருக்கும். போயிட்டீங்கன்னா அவர் உடனே தீர்க்கதரிசனம் சொல்றாரு. 15,000 ரூபாய் பே பண்ண. அமெரிக்கால இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி பாஸ்டர் மோகன் சர்ச், வல்லமையான மனுஷன். அவர் ஒரு கற்பர் இனத்தை சேர்ந்தவர், பேர் மறந்துட்டார். வல்லமையான தீர்க்கதரிசி, உண்மையில தீர்க்கதரிசி. இந்த பொய் சொல்றாங்க, கரெக்டா சொல்ற. அவன்கிட்ட நீங்க தீர்க்க தரிசனம் கேட்பதற்கு ஒரு நாளை நியமித்து வச்சாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரூபாய் தெரியுமா? 70,000 ரூபாய். 70,000 கேட்டுப்போம். எல்லாம் ரெக்கார்டு. நான் சும்மா சொல்லல, ரெக்கார்டு. தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு ரூபாய் கொடுக்கணுமா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுங்க.
தேவனுடைய வரத்தை விக்கிற ஆட்கள் இருக்காங்க. விக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், அப்பதான் நான் பிரசங்கம் பண்றேன். பிரசங்கமே பண்ண வேண்டாங்க, நீ செய்யவே வேண்டாம். எதற்கு? பணத்தினால் வாங்க நீ பிரயாசப்பட்டதுனால உன் பணம் உன்னோட முடிச்சிட்ட. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களையும் நிரப்பியிருக்கிறார், உங்களையும் நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. வித்தியாசமே கிடையாது. ஊழியக்காரனுக்கு வேற, விசுவாசிக்கு வேற இல்ல. கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளானோ உன்னதத்தின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய அறிவு, ஆவிக்குரிய வெளிப்பாடு, தேவனை குறித்த அறிவு, ஆவிக்குரிய அறிவு, எல்லாமே தேவன் கொடுத்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அதே சமயம் ஆண்டவரை சேவிக்கிற, அவரை நம்புகிற, அவருக்காக தங்களால் இயன்றதை கொடுக்கிற, உழைக்கிற மக்களுடைய கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதி. உங்கள் களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கு எதுக்குள்ள நடத்துறாரா? நீதிமன்றம் 8 தானே. நம்ம ஆட்களுக்கு இன்னைக்கு மாங்கொட்டையை போடணும், நாளைக்கு மரம் ஆகி அது காய்க்கும். 8, 20, 21 என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன். நீதியாக சம்பாதிக்கணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்ப்பார். அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவும். நீதியாக உழைச்சு உண்மையாயிருந்து கொடுக்கப்பட்ட வேலையில உண்டாரு. மனுஷருக்கென்று பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிற காரியம். ரோமர்ல கூட இது வருது. ரோமர் கொடுக்கப்பட்ட நிருபத்துல கூட இதை குறித்து வருகிறது. அவர்கள் என்ன சரியாக நீங்கள் என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். உங்கள் வேலையை எந்த இடத்துல வருது? ரோமர் கொடுக்கப்பட்ட 27 அன்னைக்கு வாசித்தேன், இன்னைக்கும் மறந்துட்டேன். ஓகே. அவர்கள் நியாயமானபடி நீ வேலை செய்யணும். இது எந்த இடத்தில் வருகிறது? எதை செய்தாலும் மனுஷருக்கென்று. அது கொலோசியர் 3:24 வருகிறது. இதே போல் ரோமர்லையும் வருகிறது. தேவன் முதலாவது கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், விடுதலை, நம்பிக்கை, விசுவாசம், அழைப்பு, தரிசனம், கிறிஸ்துவின் சாயலுக்குரிய ஒப்பார்க்கு மகிமைக்குரிய காரியம், இவை எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறார்.
தேவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதில் கொடுத்துட்டு ஆசீர்வதிப்பாங்க சொன்னா நான் பொய்யன், தவறான உபதேசம் உடையது. கொடுப்பது விசுவாச வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். நம்ம ஆட்கள் அதை முழுசா அதான் வாழ்க்கை, அதுதான் கடவுளுக்கு பெரிய, அவர் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல. காணிக்கை செலுத்துகிற மனுஷன் மேல் பெரிய. இந்த வீட்டுல போய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பார்த்து பாருங்க. தேவன் அவர்கள் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நீதியான காரணம். ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிட்டேன், நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆசீர்வதித்தது போல உலக பிரகாரம் ஆக நம்முடைய கைகளின் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதி, அதை விளையச் செய்வார். ஆனா நாம் என்ன செய்யணும்? புத்தியாக நடந்து கொள்ளும். எப்படி நடக்கணும்? புத்தியாக. அப்படி புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வாள்? குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 வீட்டுல போய் வார்த்தை பார்த்தீங்கன்னா அவள் என்னென்ன செய்கிறாள்ங்கிறத குறித்து இருக்கும். ஆனால்தான் ஆண்டவர் சொன்னார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். முன்ன நான் சொன்னதுக்கு இப்போ வருவோம். இயேசுவை அறியாதவர்களும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து பொருளாதாரத்தில், ஐஸ்வர்யத்தில் தேவன் நம்மை உயர்த்தும் போது அவங்களுக்கும் நமக்கு இருக்க ஒரே ஒரு வித்தியாசம், நம்முடைய ஐஸ்வர்யத்தில் வேதனை இராது. பணத்தை சம்பாதிச்சுட்டு வர்ற பிரச்சனை ஜனங்களுக்கு. ஆனா இதுல தேவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன இராது? வேதனை. வேதனையை கூட்டார். அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். நாள் ஆக ஆக தேவன் நம்மை விருத்தி அடைய வைக்கிறாங்க. நான் என்ன ஜெபம் பண்ணி கேட்க, எனக்கு வயசு ஆக ஆக எனக்கு அபிஷேகத்தை கூட்டித்தார். ஏன் தெரியுமா? வயசானா என்ன ஆகும்? ஆட்கிட்ட கேட்டு பாருங்க. சரீரம் 20 அலைஞ்ச மாதிரியா நான் அலைய முடியும், 40 அலைந்த மாதிரியா நான் அலைய முடியும், இல்ல 60 உள்ள மாதிரியா என்னால் அலைய முடியும். வருஷம் ஆக ஆக சரீரம் தன்னுடைய காரியத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதை வான் பண்ணும். ஆனால் ஆவியிலே கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் நம்மில் பெருக 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 இந்த பலவீனத்தை அது மேற்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் வயசு 72 ஆயிடுச்சு. 72 ஒரு அபிஷேகம் தான். ஊழியர்கள்லாம் மிஷன் ஊழியா இருக்கு. ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு, ஐ வாண்ட் டு டாக் வித் யூ, உங்களோட பேச நான் விரும்புகிறேன், எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க, இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா, மிஷன் பற்றி பேசணும். காலையில் என்ன சொன்னேன் அவங்க ஞாபகம் இருக்கா? பணம் எங்கிருந்து வரும்? அதான் வருது.
எவரையும் தேவன் எழுப்புவார். பணம் தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. ஆவிக்குரிய ரீதியில் நாம் எவ்வளவாய் தேவனை சார்ந்து பழகுகிறோம் என்பதுதான். அவர் பரம தகப்பன். ஏன் உங்க பிள்ளைகளை வச்சே நீங்க படிங்க ஆவிக்குரிய காரியத்தை. உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட உனக்கு கேட்டு அதை வாங்கி கொடுக்க எவ்வளவு பிரயாசப்படும். அதை வச்சே தேவனை சார்ந்து வாழப்படும். எனக்கு இந்த மாசம் மட்டும் எனக்கு கிருபை மிஷனுக்கு 90,000 ரூபாய் வேணும். 90,000. ஆண்டவர்கிட்ட ஒண்ணு எவர்கிட்டையும் கேட்க மாட்டேன். என்னை அழைத்தவர் நீர், வாக்கு தத்தம் பண்ணினவர் நீர், உண்மை உள்ளவர் நீர். அப்படியே எவர்கிட்டும் ஒரு பைசா கேட்க மாட்டேன். இன்றைக்கு எனக்கு 30,000 வேணும், வந்துச்சு. 15ஆம் தேதி எனக்கு 50,000 வேணும், அதுவும் வந்து. 20ஆம் தேதி ஒரு 10,000 ரூபாய், அதுவும். எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? யார் மூலம் வந்தது? அது ஆண்டவர் தேவை. நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள். ஆனால் பரம தகப்பன் ஊழியத்துக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கும் சகாயரே. என் குடும்ப தேவை என்னங்கிறது எனக்கு தெரியும். அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டுட்டேன். போன வாரம் ஈவினிங் பாட்டு நடந்து வந்தாங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர்களை எல்லாம் அவர் மேல் வைத்து உடன் அதை கிரகிச்சு வீடத்திலிருந்து வருதா அதை அப்படியே உள்ள எடுத்து அதை வச்சு ஜெபம் பண்ணி, எனக்கு இந்த மாசம் என் தனிப்பட்ட தேவை குடும்பத்திற்கு அப்ப அது என்ன ஆயிரும்? உங்களுக்குள் இருந்து அந்த கவலை யார்கிட்ட போயிட்டு தேவனிடத்தில் பழகி பாருங்க, இயேசுவை ருசித்து பாருங்க. அவசரப்படுங்க, நிதானமும் பொறுமையை இருந்தால். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பக்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தேவனை தேடுகிற உணர்வும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். பொறுமைதான் இல்லை. நிதானமும் பொறுமையும் ஆவிக்குரிய பொறுத்தல். அவர் வருவார், அவர் செய்வார். அவருக்கு தெரியும் யாரை கொண்டு யாரை போஷிக்கணும்னு கேட்க. ஏன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இராது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு சும்மா போன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். அது என்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதான். நான் தான் சொல்றேன்ல, எந்த வயசுலயும் ஆசீர்வதிப்பாங்க. 60 வயதுல எனக்கு ஊழியம் கொடுத்தார தேடி வந்து நான் கேட்கல, நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற. நம்ம இவ்வளவு நாட்டு ஊழியம் செஞ்சாச்சு, வேலை செஞ்சாச்சு, நம்ம சம்பாதிப்போம். திறமை இருந்தது, நல்ல திறமை இருந்தது. ஆண்டவர் விட்டுட்டேன். என்னைக்கும் நான் அதற்கு கவலைப்படாத, வருத்தப்படாத. ஏன் தெரியுமா? பணம் தேவையா? தெய்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பரலோக பொக்கிஷம் என்னைக்கு அடைக்க. தேவனுடைய வேலைக்கு தேவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆதாரம்
வேதத்துல இருக்கு. நீங்க வேதத்துல 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் தெரிந்தார்கள்ல, அவங்க கண் இருளடையவில்லை, வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் பழமையாய் போகவில்லை, ஒருவனும் பலவீனப்பட்ட ஒருவனும் 40 வருஷம் ஒரே ட்ரெஸ்ஸிய பழமையாகும். நம்ம இங்கே வாங்கி சாக்கிய கொண்டு போய் தண்ணியில முக்கணும்னா சாமம் போய் பாதரட்சை பழமையாய் போகவில்லை, கண் இருளடையவும் இல்லை. காண்டாம் விருத்து கொத்த பலன் அவர்களுக்குள் இருந்தது, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருந்தது. சாட்டபுரம் மன்னார் ஒரு பொருள் நாம் வாங்கும் போது தேவன் அதை ஆசீர்வதித்தார். 50 வருஷம் நான் அதை ரிப்பேர் ஆமா வண்டி போடும். ஏன் அனுபவிக்க, நான் சும்மா சொல்லல, அன்னைக்கு கூட பிரசாத் சொல்லிட்டேன், அது பாட்டுக்கு வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அடிக்கடி மாத்துறது அல்ல ஆசீர்வாதம், நீங்கள் வாங்கின பொருளை அனுபவிக்கத்தக்க அனுகிரகத்தை கொடுத்தார் பாருங்க, அதான் ஆசீர்வாதம், அதான் தேவன், அதான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் தான் ஆபிரகாமின் தேவன். இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறேன், அடுத்ததா வாங்குறேன், இன்னையா பழக்கம், பணம் எவ்வளவு நஷ்டம் கஷ்டம். பேதரு செருப்பு மேல கவனம் வைத்த தெய்வம் என் மேல கவனமா இருக்காரு, அவ்வளவுதான் சொல்றேன். ஏன் மாத்துறாங்க தெரியுமா? ஆசை. அவர் வச்சிருக்க மாதிரி எனக்கு வேணும், ஆசை போய் விடுங்க. எனக்கு தேவனை சார்ந்து கொண்டு ஒரு பொருள் வாங்கி வீட்டுல வைக்கணும் வைங்க, அது காலத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறது நிலைத்து நிற்கும். ஆனால் தான் சிலர் அடிக்கடி கார் மாற்றுவாங்க, அதை மாற்றுறேன் இதை மாற்றுவாங்க. ஆவிக்குரியவர்கள் நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா இவன் இஷ்டத்துக்கு செய்கிறான். கர்த்தர் ஆசீர்வதித்தார், 50 வருஷம் நாள் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்? அதோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். தேவத்தை கேட்காம வாங்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். கடைசியில் சொல்லிட்டு, ஆண்டவரே இன்னும் இதுக்கு ரிப்பேர் செலவு வந்து தூர போட்டுருவோம், அவ்வளவுதான். நம்மகிட்ட கேட்கல, வாங்கும் போது எனக்கு தெரியும், நமக்கு அறிவு இருக்குல்ல, ஜோம் பண்ணி ஒண்ணு கேட்டு வாங்கல, போயிருக்குன்னு வாங்கி, ஆண்டவரே இனிமே எனக்கு ஏதோ வந்தது தூக்கி தூர போட்டுருவோம் பார்த்து. நான் உங்கள்கிட்ட கேட்காம அதை வாங்க, கேட்டிருந்தா நீ சரியா நடத்து, வாங்காதன்னு பொறுத்து வாங்க. ஏனென்றால் தேவன் ஆசீர்வதித்தால் அது வேதனை இராது. நாமே சிரமமா காரியங்களை செஞ்சுக்கிட்டு செய்தோம்னா நம்மளே வேதனைய கூட்டிக்கிடும். இதான் ஆவிக்குரிய காரியம். அதான் சிலர் சொன்னதை கேட்கும்போது இந்த வேதத்தின் தேவனுக்கும் அவர்கள் சொல்லுகிற காரியத்துக்கும் ஒத்து வர மாட்டார். சத்தியத்தை அறிந்திருக்கோம், தெய்வத்தை அறிந்திருக்கோம், அவர் உண்மை உள்ள
அவர் மாறாது, அவர் உண்மையா செய்வார். கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ள 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள. அவருக்கு பொய் சொல்ல வராது. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாய் வெளிச்சம். கிறிஸ்துவுக்குள் நம்மளை அழைச்சிட்டார்ல, ரட்சித்துட்டார்ல. அப்ப ஆண்டவர் நம்மளை விசாரித்துதான ஆகணும். நம்மளை விசாரித்துதான் ஆகணும். ஏன்னா நாம் அவருடைய யாரு சொல்லுங்க, பிள்ளைகள். பிள்ளைகளானால் உடன் சொந்தம். எங்க இருக்கு? எபேசியர் 1:12. அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? தமது சித்தத்தின் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்ம அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். மறந்து போறோம். நான் தேவனுடைய சுதந்திரம். அவர் சுதந்திரத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க உங்க பிள்ளைகளை விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்க மாட்டோம். தேவன் நம்மை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கிறவராக. நாம் அவருடைய சுதந்திரம். எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கு? சுதந்திரம் எத்தனாவது? 8. அதுல என்ன சொல்லி இருக்கவா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். ஆமே, எவ்வளவு அழகா இருக்கு. 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் சொல்லிட்டு நீங்க பிள்ளைகள்ங்கிறத மறந்துடும். ஆனால் தானே சில சமயம் நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. அவரை திருத்திடுவார். ஜனங்களுக்கு திருத்தல் என்பது பிடிக்க மாட்டேன். செயற்படுத்துவார். இப்ப பிள்ளை தப்பு பண்ணா செய்யாதான்னு சொல்றீங்கல்ல, அதே போல தேவன் நாம் அவர் வழிக்கு மாறாக இருந்தார் அவர் எனக்கு அறியாம திருத்துறார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளை, பரமதப்பன், சுதந்திர. இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆண்டவர் இயேசு என்ன பெயர்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். 6:9 வாசிங்க. 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ஒரு நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அல்ல தேவன்,
நித்திய பிதா. அது யாரான்? நமக்கு நித்திய பிதா, நல்ல தகப்பன், நம்ம விசாரிக்கிற தகப்பன். இவர்கள் 3 நாட்களாக என்னிடத்தில் இருக்கிறார்களே, திரும்பி போகும்போது வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான தேவையும் அவர் சந்தித்தார். முதல் அவர் செய்த அற்புதம் ஆவிக்குரிய ரீதியா உலக பிரகாரம் கணவர் கல்யாணம் வைத்தார். தண்ணீரை அவர் கேட்டா செஞ்சார், கல்யாண வீட்டுக்காரர் கேட்டா செஞ்சார், தேவை உணர்ந்து அதை செய்தார். ஒவ்வொரு பகுதி அவர் உலகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மேல் மனதுருகி சரீர சுகத்தை கொடுத்தார். அவர்களுக்கு உபதேசம் கொடுத்தது மாத்திரம் அல்ல, சரீர பிரகாரமான காரியத்தை அவர் அதனால்தான் அவர் சிலுவையில் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்ட போது தழும்புகளால் குணமாகும் நோய்களையும் சுமந்தார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், விசாரிக்கிறது என்ன தேவை, தேவை பண தேவை, சரீர தேவை, அவர்கிட்ட சொல்ல பழகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரம். இதெல்லாம் வச்சு ஜோம் பண்ணுங்க. இதெல்லாம் வச்சு கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதம் பூரா சொல்லி 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 ஜோபம் பண்ண இன்னும் நிறைய இருக்கு. வர நாட்கள் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரமாக கிறிஸ்துவுக்குள் தான் சுதந்திரம். அப்ப நீர் என் தகப்பன், என் தேவை நீர் சந்திப்பு. அவர் தேவை சந்திப்பார். எப்படி சந்திப்பான்னு கேட்கக்கூடாது. காகம் வண்டாந்து கொடுக்கும், எங்க இருந்து நீ எடுத்துட்டு வந்தான காகத்திலே கேட்க. அது தேவனுடைய வேலை. நம்முடைய வேலை அவரை சார்ந்து வாழ்வது. ஜோமனும் நல்ல பிதாவே நன்கோடு சொல்.